Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about lactation. Lactation அப்படின்னா பால் ஊட்டுறது. இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு லெசன். What is lactation? Lactation is the production of milk by mammary gland. ஸோ மேமரி கிளாண்டில் இருந்து மில்க் ப்ரொடக்ஷன் ஆகிறது தான் லாக்டேஷன். த ஃபீமேல் இஸ் ரெடி டு ப்ரிப்பேர் மில்க் டூரிங் த 5th or 6th month ஆஃப் ப்ரெக்னன்சி. ஒரு விமன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவங்களுடைய மேமரி கிளாண்டு 5th 6th month ப்ரெக்னன்சியாக இருக்கிற அந்த டைமில் இட்ஸ் ரெடி டு ப்ரொடியூஸ் மில்க். டூரிங் த 9th month of the pregnancy, the female enters the first stage of lactogenesis. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் 9th month வந்த உடனே இட்ஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்லி ரெடி டு ப்ரொடக்ஷன் ஆஃப் த மில்க். லாக்டோஜெனிசிஸ், லாக்டோ அப்படின்னாவே மில்க்கு, ஜெனிசிஸ் அப்படின்னா உற்பத்தி ஆகிறது. ஸோ மில்க்கு உற்பத்தி ஆகிற இந்த ப்ராசஸ் பேர் தான் லாக்டோஜெனிசிஸ். mammary glands of the female start producing milk after childbirth by the process of lactation. ஸோ சைல்டு பர்த்துக்கு அப்புறம் பால் உற்பத்தி ஆகிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் லாக்டேஷன்ஸ். மேமரி கிளாண்ட்ஸ் ஆர் ஸ்டிமுலேட்டட் பை ப்ரோலாக்டின் ஹார்மோன். ஸோ இந்த லாக்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 2 ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் த ப்ரோலாக்டின், அனதர் ஒன் இஸ் த ஆக்சிடோசின். These 2 hormone is important in the lactogenesis. Mammary glands are stimulated by prolactin hormone. Alveoli of mammary glands contains epithelial cells which secrete milk. The mammary glands show changes during the every menstrual cycle during pregnancy and lactation. இந்த mammary gland பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைமையும் அதே மாதிரி ப்ரெக்னன்சி லாக்டேஷன் டைம்லேயும் நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். இன்க்ரீஸ்டு லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரொஜெஸ்ட்ரான் அண்டு ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன்ஸ் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி ஸ்டிமுலேட் த ஹைப்போதலாமஸ் டுவர்ட்ஸ் ப்ரோலாக்டின் ரிலீசிங் ஃபேக்டர். இந்த ப்ரெக்னன்சி டைமில் பார்த்திங்கன்னா 2 ஹார்மோன் பிளாசென்டா மூலமாக செக்ரீட் ஆகும். ஒன்று estrogen, another one is the progesterone. Placenta is responsible for progesterone and estrogen production. So after expulsion of the placenta, the secretion of the progesterone estrogen hormones decreased. அதனால தான் பேபி பிறந்த உடனே பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து பிளாசென்டாவும் வெளியில் எக்ஸ்பெல் ஆயிரும். ஸோ வெளியில் எக்ஸ்பெல் ஆன உடனே பிளாசென்டா வெளியே வந்த உடனே பிளாசென்டா மூலமாக தான் ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் செக்ரேட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த 2 ஹார்மோனும் ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹார்மோன். ஸோ டூரிங் த ப்ரெக்னன்சி டைம் த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஸ்டிமுலேட் த மில்க் டக்ட், அதாவது பிரஸ்ட்டை என்லார்ஜ் பண்ணும் டூரிங் த ப்ரெக்னன்சி டைமில் 5th 6th month அந்த டைமில். ஸோ பிரஸ்ட்டு ரெடி டு ப்ரொடியூஸ் மில்க். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இந்த டைமில் இந்த ஒர்க்கை பண்ணும். ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஃப்ளூயன்ஸ் க்ரோத் இன் சைஸ் ஆஃப் த ஆல்வியோலை அண்டு லோப்ஸு. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா பிரஸ்ட்டில் இருக்கக்கூட இந்த ஆல்வியோலை அதே மாதிரி லோப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நல்லா க்ரோத் பண்ண வைக்கும், அதோட சைஸை என்லார்ஜ் பண்ண வைக்கும். நான் ஆல்ரெடி நம்ம இந்த லெசனில் மேமரி கிளாண்டை பற்றின வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். மேமரி கிளாண்டில் எப்படி மேமரி கிளாண்டில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் மில்க் எஜெக்ஷனில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற வீடியோ பார்த்துருக்கோம். அதை நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. ஆல்வியோலை அப்படிங்கும்போது இந்த செல்லு 2 பிளேஸில் இருக்குது. ஒன்று லங்ஸில் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் மேமரி கிளாண்டில் இருக்கக்கூடிய ஆல்வியோலையை நம்ம ஆல்வியோலை ஆஃப் மேமரி கிளாண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 2 ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த 2 ஹார்மோனும் டூரிங் த ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப ஹையாக இருக்கும். அதே டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 ஹார்மோனோட செக்ரீஷன்ஸ் கம்மியாயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுன்னா பிட்யூட்ரி ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்டிமுலேட் பண்ணி ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ண வைக்கும். ஸோ இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். இந்த ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் HPL அப்படிங்கிறது
ப்ரெக்னன்சி டைமில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த 2 ஹார்மோனோட செக்ரீஷன் ஹையாக இருக்கும். ஆஃப்டர் த சைல்டு பர்த் இந்த 2 ஹார்மோனும் டிக்ரீஸ் ஆகி ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுன்னா ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ண வைக்கும். திஸ் ப்ரோலாக்டின் இஸ் a major role in the lactogenesis. The anterior pituitary responds by secreting prolactin which plays a major role in lactogenesis. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் லாக்டோ அப்படின்னாவே இது வந்து சுகர், அதே மாதிரி ஜெனிசிஸ் அப்படின்னாவே செக்ரீட் ஆகுது. ஸோ மில்க் சுகர் வந்து செக்ரீட் ஆகிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் லாக்டோஜெனிசிஸ். ப்ரோலாக்டின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்ரீஷன் இன் ஸ்டிமுலேட்டர் வென் த ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரோஜெஸ்ட்ரான் லெவல்ஸ் ஆர் லோ. ஸோ இந்த ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் செக்ரீஷன் கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ த லோ லெவல் ஆஃப் ப்ரோஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஸ்டிமுலேட் த ஆன்டீரியர் லோப் ஆஃப் பிட்யூட்ரி டு செக்ரீட் த ப்ரோலாக்டின். This occurs after the paturation. Prolactin stimulate the epithelium of the mammary gland. ஸோ இந்த epithelium செல்ஸில் இருந்து தான் என்ன ஆகும்னா மில்க் வந்து உற்பத்தி ஆகும். இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். ஆல்வியோலையில் இருக்கக்கூடிய epithelium செல்லில் தான் மில்க் வந்து என்னாகும் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ த மில்க் செக்ரீஷன் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் prolactin while its release is controlled by oxytocin of the pituitary. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரோலாக்டின்னா என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்த ஒரு ஹார்மோனு ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோனும் லாக்டேஷன் பீரியடில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோலாக்டின் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா மில்க் செக்ரீஷனுக்கு. ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த மில்க் வந்து எஜாக்குலேட் ஆகும். மேமரி கிளாண்டில் இருந்து அந்த பேபி சக் பண்ணும்போது அந்த மில்க் வந்து வெளியில் வரணும் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த ஹார்மோன் தான் ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் பார்த்திங்கனாக்கா எந்த ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகும் அப்படின்னா லெட் டவுன் ரிஃப்ளக்ஸ். அப்படி ரிஃப்ளக்ஸ் அப்படின்னாவே என்னது அனிச்சை செயல் இல்லையா. ஸோ அனிச்சை செயலால் இந்த ஆக்சிடோசின்ங்கிற ஹார்மோன் வந்து என்ன பண்ணுன்னா மில்கை வந்து எஜெக்ட் பண்ணிவிடும் வெளியில். அது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம் ப்ரோலாக்டின் ஹார்மோன் சொன்னோம் இல்லையா. இப்போது ஹைப்போதலாமஸில் இருந்து ஹைப்போதலாமஸ் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டை வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டு ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். இந்த ப்ரோலாக்டின் டைரெக்டாக பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகி இது மேமரி கிளாண்டில் இருக்கக்கூடிய ஆல்வியோலைக்கு வந்து ரீச் ஆகும். ஆல்வியோலையில் இருக்கக்கூடிய எபிதீலியல் செல்லை ஸ்டிமுலேட் பண்ணி மில்கை வந்து ப்ரொடக்ட் பண்ணும். சரியா, மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆன உடனே திரும்பவும் இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுன்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரீட் பண்ண வரும். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் லெட் டவுன் ரிஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ரிஃப்ளக்ஸில் வந்து இன்வால்வ் ஆகி பிரஸ்ட்டில் இருந்த அந்த பேபி நிப்பிள்ஸை சக் பண்ணும்போது ஸ்க்யூஸ் பண்ணும்போது அதாவது பிழிஞ்சு உரியும் இல்லையா, உரியும் போது அந்த மில்க் வந்து வெளியில் எஜாக்குலேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹைப்போதலாமஸ் ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரீட் பண்ண வைக்கும். அதே மாதிரி போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஆக்சிடோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ண வைக்கும். Oxytocin causes the let down reflux, the actual ejection of milk from the alveoli of the mammary gland. ஸோ மேமரி கிளாண்டில் இருக்கக்கூடிய ஆல்வியோலையிலேருந்து மில்க் எஜெக்ட் ஆகுது இல்லையா, இந்த ப்ராசஸ்க்கு பேர் மில்க் வெளியே வர இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் லெட் டவுன் ரிஃப்ளக்ஸ். வாட் இஸ் லெட் டவுன் ரிஃப்ளக்ஸ்? பை சக்கிங் அட் த பிரஸ்ட் பேபி triggers tiny nerves in the nipples. ஸோ நிப்பிள்ஸில் இருக்கக்கூடிய டைனி நர்வ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த நர்வ்ஸ் எல்லாம் வந்து ட்ரிக்கர் ஆகும். தீஸ் நர்வ்ஸ் காசஸ் ஹார்மோன்ஸ் டு பி ரிலீஸ் த blood stream. ஸோ சக்லிங் ஆஃப் த nipple sensory cells which is present in the nipple stimulate the brain to secrete the oxytocin hormone. ஸோ இந்த நிப்பிளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சென்சரி செல் என்ன பண்ணுன்னா பேபி வந்து நிப்பிள் வச்சு நிப்பிளில் சக் பண்ண என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மில்க் வந்துட்டு வெளியே எஜாக்குலேட் ஆகும், வெளியில் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரியா,
ஸோ கண்டினியூவாக இந்த மில்க் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது இல்லையா, கண்டினியூவாக மில்க் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு பேர் லாக்டோஜெனிசிஸ். லாக்டோஜெனிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஒரு டைம் அப்படியே மில்க் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு அப்படியே விடுறது கிடையாது. ஒரு பேபி வந்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி பால் குடிச்சிட்டே இருக்குது, கண்டினியூவாக வந்து மில்க்கு உற்பத்தி ஆகி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் கேலக்டோபயாசிஸ். ஸோ கேலக்டோபயாசிஸ் அப்படின்னா it is the maintenance of the lactations once lactation has been established. சரியா, மில்க் வந்து கண்டினியூவாக ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கேலக்டோபயாசிஸ். ஸோ டூரிங் லாக்டேஷன் ஆக்சிடோசின் ஆல்சோ ஸ்டிமுலேட் த ரீசென்ட்லி எம்ப்ளாய்டட் uterus to contract, helping it to return the pre-pregnancy size. ஸோ டூரிங் த லாக்டேஷன்ஸ் டைமில் செக்ரீட் ஆகக்கூடிய இந்த ஆக்சிடோசினுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கும் இருக்குது. யுட்ரஸ் என்ன பண்ணோன்னா கான்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நார்மலாக நமக்கு ப்ரெக்னன்சி டைமில் இந்த யுட்ரஸு என்லார்ஜ் ஆகும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. நார்மலாக ஃபீமேலோட யுட்ரஸ் பார்த்திங்கன்னா 3 inches லாங் இருக்கும், 2 inches தான் வைடு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த நீளமும் அகலமும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் 20 times டூரிங் த ப்ரெக்னன்சி. அப்போது 3 inches லாங்காக இருக்கக்கூடியது 60 inches வரைக்கும் என்னாகும், பெருசாகும். 2 inches வைடாக இருக்கிறது 40 inches வரைக்கும் என்னாகும், பெருசாகும் இல்லையா அந்த யுட்ரஸு. இந்த யுட்ரஸு ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சைல்டு பர்த்துக்கு ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நார்மல் சைஸ்க்கு அந்த யுட்ரஸ் வரணும். ஸோ நார்மல் சைஸ்க்கு அப்படி வரணும் அப்படின்னா எந்த ஹார்மோன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆக்சிடோசின். ஸோ த ஆக்சிடோசின் ஹார்மோன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கண்ட்ராக்ட் த யுட்ரஸ் அண்ட் இட்ஸ் ஹெல்பிங் இட் டு ரிட்டர்ன் டு தி ப்ரீ ப்ரெக்னன்சி சைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த யுட்ரஸ் எந்த சைஸில் இருந்ததோ அதே சைஸுக்கு அந்த யுட்ரஸ் என்ன பண்ணிடும், கொண்டு வந்துடும். தென் கொலோஸ்ட்ரம் இஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேபி பிறந்ததுக்கப்புறம் மொத செக்ரீட் ஆகுது இல்லையா, அந்த மில்கை தான் நம்ம கொலோஸ்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். கொலோஸ்ட்ரம் a nutrients rich fluid produced by the human female immediately after giving birth is loaded with immune growth அண்ட் டிஷ்யூ ரிப்பேர் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த கொலோஸ்ட்ரம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேபிக்கு இம்யூன் பவரை கொடுக்கும், தென் பேபி நல்லா க்ரோத் ஆகும். அதே மாதிரி ஏதாவது பேபியில் டிஷ்யூஸ் ரிப்பேர், ஏதாவது பேபியோட பார்ட்ஸ் வந்து நல்லா ரிப்பேர் ஆகணும், ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அங்கே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த கொலோஸ்ட்ரம் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த it's give the immune power and growth and tissue repair factors. It act as a natural antimicrobial agent to actively stimulate the maturation of infants immune system. அதே மாதிரி ஒரு சில பாக்டீரியா வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கும். பைஃபிடோபாக்டீரியம், லாக்டோபேசிலஸ், ஸ்டெஃபைலோகாக்கஸ், இந்த மாதிரி பாக்டீரியாலாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடல் பகுதியில் வந்துட்டு இருக்கக்கூடிய பாக்டீரியா. இது நமக்கு அதிகமாக இம்யூன் பவரை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தான். சரியா, இந்த பாக்டீரியாலாம் உள்ளே இருக்கிறதுனால இது நேச்சுரலாக ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜெண்ட்டாக வந்துட்டு ஒர்க் ஆகும். No artificial feed can substitute the first milk with all its natural benefits and therefore should be definitely fed to the baby after birth. ஸோ இந்த கொலோஸ்ட்ரம் அப்படிங்கிற ஃபுட்டு தான் வந்து அந்த பேபிக்கு வந்து நம்ம பிறந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அதை தவிர்த்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு வந்து கொடுக்கக்கூடாது. சரியா, ஆஃப்டர் த சைல்டு பர்த். The mammary glands secretes a yellowish fluid called colostrum. ஸோ இந்த mammary glandல ஃபஸ்ட்டு செக்ரீட் ஆகக்கூடிய அந்த மில்க்கு பேர் தான் என்னது, கொலோஸ்ட்ரம். இது என்ன கலரில் இருக்கும், இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த yellowish fluid. ஏன் yellowish fluidல இருக்குது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த பீட்டா கரோட்டின் வந்து அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த பீட்டா கரோட்டின் தான் பின்னாடி விட்டமின் ஏ வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விட்டமின் ஏ வந்து எதுக்கு குழந்தைக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா, ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஐசைட்டுக்கு, தென் இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இந்த விட்டமின் ஏ. இந்த பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால தான் மில்க் வந்து எல்லோயிஸ் கலரில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நம்ம கிராமப்புறங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, சீம்பால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சீம்பால் தான் கொலோஸ்ட்ரம். டியூரிங் த இனிஷியல் ஃபியூ டேஸ்
ஆஃப்டர் பேச்சுரேஷன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் செக்ரீட் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்கு வரக்கூடிய இந்த பாலை தான் கொலோஸ்ட்ரம்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் லெஸ் லாக்டோஸ் தென் மில்க் அண்ட் ஆல்மோஸ்ட் நோ ஃபேட் பட் இட் கண்டைன்ஸ் மோர் ப்ரோட்டீன், விட்டமின் ஏ அண்டு மினரல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா லெஸ் லாக்டோஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபேட் வந்து அதிகமாக இருக்காது. பட் இதில் அதிகமாக என்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கு? கொலோஸ்ட்ரம் கண்டைன்ஸ் மோர் ப்ரோட்டீன் தென் விட்டமின் ஏ ப்ரெசண்ட் ஆகிருக்கும், மினரல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. கொலோஸ்ட்ரம் இஸ் ஆல்சோ ரிச் இன் இம்யூனோகுளோபுலின் ஏ. இம்யூனோகுளோபின் ஏ அப்படிங்கிறது ஆன்டிபாடிஸ். ஆக்சுவலாக நம்மளுடைய பாடியில் பார்த்திங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடிஸ் இருக்குது. இந்த ஆன்டிபாடிஸ் வந்து இம்யூன் பவரை நம்ம பாடியில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். த இம்யூனோகுளோபுலின் ஏ நியூட்ரலைஸ் த பாக்டீரியா, வைரஸ், டாக்ஸின்ஸ். அதே மாதிரி இட்ஸ் கிவ்ஸ் த ரெசிஸ்டன்ட் பவர் எகெயின்ஸ்ட் த இன்ஃபெக்ஷன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பவர்ஸையும் வந்து இது ரொம்ப கொடுக்கும். அதனால் திஸ் இம்யூனோகுளோபுலின் ஏ ஆன்டிபாடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து அதிகமாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும் இந்த கொலோஸ்ட்ரமில். இது 1 மார்க்கில் கேட்கலாம். கொலோஸ்ட்ரமில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடி என்னது? இம்யூனோகுளோபுலின் ஏ. திஸ் ஹெல்ப்ஸ் டு ப்ரொடெக்ட் த இன்ஃபேண்ட்ஸ் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அகெயின்ஸ்ட் த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இதோட மெயின் ஒர்க்கு, இம்யூனோகுளோபுலின் ஏ ஆன்டிபாடியோட ஒர்க் என்னென்னா, இது வந்துட்டு டைஜஸ்டிவ் ட்ராக்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக வந்துட்டு ஒர்க் ஆகும். சரியா? இம்யூன் பவரை கொடுக்கும். பிரஸ்ட் மில்க் இஸ் த ஐடியல் ஃபுட். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு. சரியா? கம்ப்ளீட் ஃபுட்டாக வந்து இந்த கொலோஸ்ட்ரம் வந்து இருக்கும். ஸோ பிரஸ்ட் மில்க் இஸ் த ஐடியல் ஃபுட் ஃபார் இன்ஃபேண்ட்னா குழந்தை. as it contains all the constituents of suitable concentration and it easily digestible. இந்த பிரஸ்ட் மில்கில் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் மெட்டீரியல். இதில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக ஒரு பேபிக்கு டைஜஸ்ட் ஆகக்கூடிய அளவுக்கு தான் அந்த மில்க் வந்து இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டைன்ஸும் அப்படி தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இட் இஸ் ஃபுல்லி சஃபிஷியன்ட் till about 6 months of the age and all infants must be breastfed by the mothers to ensure the growth of the healthy baby. ஸோ ஒவ்வொரு பேபிக்கும் பார்த்திங்கன்னா 6 month வரைக்கும் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக குழந்தைக்கு பால் ஊட்டணும். அப்படி 6 month வரைக்கும் கொடுத்தாதான் அந்த குழந்தை வந்து என்ன இருக்கும்? நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பேபியாக வளரும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது லாக்டோஜெனிசிஸ் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். I hope you understand this topic. Thanks for watching. Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.